இப்ப நீங்களாம் யாரு? அப்ப நான் சந்திக்க கூடாதா? நான் விஜய், இவங்க விஜய், இவர் விஜய், இந்த அம்மா விஜய், இவங்க எல்லாருமே விஜய். அப்ப எங்களை போல எளிய விட்டு பிள்ளைகள், ஏழை விட்டு பிள்ளைகள், சாதாரண ஆட்களும் போய் பேசணும், பத்திரிகையாளர் சந்திக்கணும், மேடைதோறும் பேசணும். இந்த கனிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கு. கூட்டணி அடிச்சு சொல்லிருக்காங்க, ஆட்சியை பாக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் உங்களோட கூட்டணி வரலையே. இது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? இன்னும் எத்தனை கட்சி இருக்கு? சும்மா சொல்லுங்க. இன்னும் இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கு. நம்முடைய கொள்கை, கோட்பாடு, குறிக்கோள் என்பது ஏற்கனவே டிக்ளேர் செய்யப்பட்டது. இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்குன்னு சொன்னா அதுல காங்கிரஸ் ஓட்டு இருக்கா இல்லையா? விடுதலை சிறுத்தைகளின் பங்கு இருக்கா இல்லையா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பங்களிப்பு இருக்கா இல்லையா? அப்ப அவர்களினுடைய ஓட்டு மட்டும் வேணும், உங்களுடைய வாக்கு மட்டும் வேணும். ஆனா அதிகாரத்துல பங்கு தர மாட்டேன் என்பது மோசடி. இவர்களுக்கும் அது தெரியும். தெரிந்த பிறகும் அந்த ஒரு சீட்டு 2 சீட்டு இதற்காக அவங்க ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அதுல நின்றுட்டு இருக்காங்க. நம்ம அதிகாரத்திடம் கேட்க வேண்டியது என்னது? சலுகையா, சீட்டா? அதிகாரத்திடம் கேட்க வேண்டியது அதிகாரம் தான். அந்த அதிகார பகிர்வை தருவோம் என்று சொல்லிதான் எங்களுடைய கொள்கையாக, கோட்பாடாக நாங்க முழக்கமிட்டு அதை டிக்ளேர் பண்ணி வந்திருக்கிறோம். எனவே வெற்றி தலைவர் அவர்களினுடைய தலைமையில கூட்டணி குறித்த அனைத்து முடிவுகளையும் எடுக்க வேண்டும் என்பதற்கு ஜனநாயக பூர்வமாக பொதுக்குழு கூடி முடிவெடுத்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். சரியான நேரத்தில் சரியான கூட்டணி குறித்து வெற்றி தலைவர் சொல்வார். கூட்டணி பேச்சு நடந்துட்டு இருக்கா? பேச்சுவார்த்தை எல்லா இடத்துலையும் நடந்தது. இப்ப கூட பேசிக்கிட்டு இருந்தோம், மேடையில பேசிக்கிட்டு இருந்தோம். தலைவர் தான் சொல்றாரு. பேசுறதெல்லாம் பேச்சு கிடையாது, தலைவர் பேசுறதுதான் பேச்சு. அண்ணன் ஒண்ணு வந்த பிறகுதான் அவங்க மத்த திமுக கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. நீங்க இல்லன்னா அந்த டிமாண்ட் வைக்கவே முடியாது. திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டு போட்டு சூழ்நிலை. இன்னைக்கு நீங்க வந்ததுனாலதான் அங்க அவங்களால டிமாண்ட் வைக்கப்படுது. மக்கள் பேசுறாங்க உண்மையா? அண்ணனுக்கு ஒரு அரங்கம் நேரம் கை தட்டல தாங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இதுதான் உண்மை. ஏன் வைக்கல, ஏன் வைக்க முட்டுறாங்கன்னா வைக்க விட மாட்டாங்க. நீங்க சரியா அதிகார பகிர்வு கேட்பது என்பது அவர்களினுடைய உரிமை. அந்த உரிமையை கேட்பது அது அவங்களுடைய உரிமை இருக்க மாதிரி அதை சரி செய்ய வேண்டியது அவர்களினுடைய கடமை. ஆனா யாரெல்லாம் முதுகெலும்போடு அதை குறித்து பேசுகிறார்களோ அவங்களை எள்ளி நகையாடுறாங்க. இணையத்தில் ஏவி விடப்படுகிற அந்த இணைய ஹைனாக்கள் இருக்காங்க பாருங்க, நாகரிகமே இல்லாம பெரிய மனிதர்கள் குறித்து தவறா பேசுறாங்க. எந்த வகையில எங்களுடைய கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் குறைஞ்சு போயிட்டாரு, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் மேல வந்துட்டாரு. அப்ப கலைஞரை பெருமைப்படுத்திக்க, அதுக்காக காமராசரை தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி பேசுகிற பொழுது அதை கண்டும் கண்ணிருந்தும் காணாததை போல, கேட்டும் செவி இருந்தும் கேளாதது போல நடித்துக் கொண்டிருப்பதுக்கு பேரு என்ன? அப்ப இதையெல்லாம் தட்டி கேட்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய உரிமைக்குள்ள, இது அவங்க கூட்டணி சார்ந்த விஷயம். நீங்க கேட்கறதால சொல்றேன், இது இந்த காலத்தின் தேவை. தலைவர் பேசிட்டார்ல, இனி அவர் தொட்டதெல்லாம் தலைப்பு செய்து பேசுறதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ். இனி பேசிதான் ஆகும், வேற வழி இல்ல. தலைவர் பத்திரிகையாளர் சந்திக்காத ஒரு குற்றமாக சொல்லப்படுது. இப்ப நீங்களாம் யாரு? அப்ப நான் சந்திக்க கூடாதா? தலைவர் நான் விஜய், இவங்க விஜய், இவர் விஜய், இந்த அம்மா விஜய், இவங்க எல்லாருமே விஜய். அப்ப எங்களை போல எளிய விட்டு பிள்ளைகள், ஏழை விட்டு பிள்ளைகள், சாதாரண ஆட்களும் போய் பேசணும், பத்திரிகையாளர் சந்திக்கணும், மேடைதோறும் பேசணும். இந்த கனிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனா இது மத்த கட்சி மாதிரி குடும்ப கட்சி கிடையாது. தாத்தா பேசுவாரு, அப்பா பேசுவாரு, பேச மாட்டாரு. அடுத்த கேள்விக்கான பதிலையுமே சேர்த்து படிச்சு விட்டுருவாரு. மகன் செட்டப் கேள்வி கேட்பாரு. அப்படி கிடையாது. அதனால சரியான சந்தர்ப்பத்தில் அதுவும் நடக்கும், பொறுத்திருந்து பாருங்க. அண்ணன் சீமானுடைய டிவிகே மேல வைக்கக்கூடிய தாக்குதல் இப்ப குறைஞ்சிருக்கா, கூடியிருக்கா? 10 நாள் முன்னாடி அவரே சொல்லிட்டாரு, இனிமே அதை பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. அதே போலங்க சட்டம் ஒழுங்கு சீரியல் இருந்து சந்தி சிரிக்குதுங்க. மிக மோசமான விஷயங்க. தோட்டத்து கொலைகள் அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த ஆட்சியில புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. ஏதாவது பேசினா பீகாருக்கு போனாங்க. பீகார்ல எவ்வளவு மோசமா இருக்கு. அந்த பீகாரிகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை. அப்பா அம்மா 2 வயசு குழந்தை சொல்லும் போது நான் தழுதலுக்குது. அந்த குட்டி குழந்தை கூட பாத்துக்கலாம், குன்னி வீசி இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு மோசமான இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில எங்களுடைய அரசியல் எதிரி திமுக என்பது எங்களினுடைய எதிரி மட்டும் கிடையாது, இந்த மண்ணுக்கே எதிரியாக மாறிவிட்டது. இந்த மக்கள் நலனுக்கு எதிராக மாறிவிட்டது. அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற இலக்கில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த ஓட்டம், எங்களுடைய இந்த நோக்கம், எங்களுடைய குறிக்கோள் என்பது வெற்றி தலைவர்களினுடைய தலைமையில் எங்களுடைய நட்பு சக்திகளை அரவணைத்து அதிகார பதிவு செய்து அடைய போவது உறுதி. இது காலத்தின் தேவை, பொறுத்திருந்து பாருங்க. ஒவ்வொரு ரேஷன் கார்டு மீதும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கடன் சுமைகள் ஏறி இருக்கு. அதற்கு நம்முடைய ஒரு செய்திங்க, ரேஷன் கடையில ஒரு 2.25 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரேஷன் கார்டுகள்ல வீட்டுக்கே அரிசி தருவோம்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இது நாங்க மட்டும் கேள்வி கேட்கல, ஒவ்வொரு பொதுமக்களும் கேள்வி கேட்கறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, 5 வருஷத்துல ஒண்ணு விட்டு ஒண்ணு, இந்த ஒண்ணு விட்டு சித்தப்பாலாம் வருவார்ல, அவர் சித்தப்பாவே இருக்க மாட்டார். 1 விட்டு வந்தா 2 விட்டு வந்தா, அந்த மாதிரி ஒரு வருஷம் தர மாட்டாங்க, அடுத்த வருஷம் தருவாங்க, இந்த வருஷம் தர மாட்டாங்க, தேர்தல் வருஷம் தருவாங்க. சாமி, நீ 3000 கொடுத்தாலும் சரி, 2000 கொடுத்தாலும் சரி, 5 ரூபா விசில வச்சு என் தலைவர் இந்த ஆட்சி முடிச்சுட போறாரு. இதுதான் உண்மை. ரேஷன் கார்டை வைத்திருக்கக்கூடியவர்கள் மீது கடன் சுமை மட்டும் கிடையாது, அவர்கள் வாழ்வாதாரத்தை கேள்வி கேட்க வேண்டிய அளவிற்கு, வாழ்வாதாரமே சீர்குலைந்து போகிற அளவிற்கு மிகப்பெரிய வாழ்வியல் சுமையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. திரும்பிய திசையெல்லாம் கடனை வாங்கியிருக்கிறது. கடனை அடைக்க இன்னொரு கடன், அந்த கடனை அடைக்க இன்னொரு வட்டிக்கு கடன், இப்படி பொருளாதார சுமையை ஏற்றி வச்சிருக்கு. இதெல்லாம் சரி செய்யணும்.
அதற்கு ஒரு நல்லாட்சி வரணும், அதை எங்க தளபதி தான் தரணும், அது நடக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.